தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஒடிசா இளைஞரை 4 சிறுவர்கள் சேர்ந்து கொடூரமான முறையில் பட்டா கத்தியால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த அதிர்ச்சி சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது. தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி மீண்டும் எழுந்தது. இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கோவையில் வடமாநில தொழிலாளர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது NIA களமிறங்கி இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் சுராஜ், வயது 23. கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள சைனீஸ் ஹோட்டல் ஒன்றில் மாஸ்டராக வேலை பார்த்தார். சம்பவத்தன்று இரவு வேலை முடிந்து புல்லுக்காடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த பாசித்தும் அவரது நண்பரும் சேர்ந்து அவரை வழிமறித்தனர். சுராஜை பார்த்ததும் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவராக தான் இருக்கக்கூடும் என்பதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவரை மறித்தனர். பெயர், ஊர் விவரம் கேட்டனர். அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். வடமாநிலத்தைச் சேர்ந்தவன் இங்கே வந்து பேசுறியா என்று கேட்டு ஆபாசமாக திட்டினர். பின்னர் அவரை தாக்கி தள்ளிவிட்டனர். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த சுராஜ் தலையில் பலத்த அடிபட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் சுருண்டு விழுந்து மயக்கம் போட்டார். அங்கிருந்தவர்கள் சம்பவத்தை பார்த்ததும் பெரிய கடை வீதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் சுராஜை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சுராஜை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்றனர். இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பாசித்தையும் அவரது நண்பரையும் கைது செய்தனர். வடமாநில இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக NIAவும் விசாரணையில் களம் இறங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன மற்றும் மத ரீதியிலான பாகுபாடு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் NIA அதிகாரிகளுக்கு உள்ளது. இது தொடர்பாக அவர்கள் கூறியது, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வடமாநில வாலிபர் ஒருவரை சிறார்கள் கொடூரமாக கத்தியால் வெட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவின. இச்சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் கோவையில் மேற்கு வங்க வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலையில் ஈடுபட்டவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரின் பெயரை கேட்டு தீவிரமாக தாக்கியுள்ளனர். பெயரை கேட்டதும் குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர் என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கொலை செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே வாலிபரை கொலை செய்த நபர்கள் மற்றும் அவர்களின் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரிக்க வேண்டியுள்ளது. இது பற்றி மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளோம். அவர்களின் உத்தரவின்படி நாங்களும் விசாரணையை துவக்க உள்ளோம் என்றனர். முன்னதாக ஸ்டாலின் கோவை வந்திருந்த போது இந்த சம்பவம் நடந்ததால் இதை போலீசார் திட்டமிட்டு மறைக்க பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.